100 days 100 கொரியன் மூவிஸ் சேலஞ்சில் வந்து இன்னைக்கு டே 3. ஸோ இன்னைக்கு சொல்ல போற படம் வந்து ஒரு கோர்ட் ரூம் டிராமான்னு சொல்லலாம், இல்ல ஒரு ப்ராப்பரான ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு லாயரா இருக்காரு, ரொம்ப சாதாரண ஒரு லாயர். எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆகணும், ஒரு ப்ரமோஷன் வாங்கி நல்ல ஒரு ஹை ஸ்டேஜுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற இவருக்கு ஒரு கேஸ் வருது. அதாச்சும் ஒரு வயசானவர் வந்து வீட்டுல இறந்து கிடக்காரு. ஸோ இது கொலையா தற்கொலையான்லாம் தெரியல. ஆனா அந்த வீட்டுல உள்ள ஹவுஸ் கீப்பரை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க, நீ தான் கொலையாளின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹவுஸ் கீப்பர் தான் நம்ம ஹீரோவோட கிளைண்ட். ஸோ அவங்களை எப்படியா காப்பாத்திரணும், அவங்களை எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம எப்படியா இதுல ப்ரொமோஷன் வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேஸுக்கு இருக்கிற ஒரே விட்னஸ் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை யூஸ் பண்ணி தன்னோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கேஸ் மூலியமா ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கிடைச்சிடணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த பொண்ணை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணி இவர் இந்த கேஸை சால்வ் பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா அந்த மொத்த படம். ஸோ இந்த படத்தோட பேர் வந்து இன்னசென்ட் விட்னஸ். ஸோ இது வந்து 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான கோர்ட் ரூம் டிராமா மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு எமோஷனலான ஃபீல் குட் டிராமா மாதிரி இந்த படம் வந்து முடியும். ரொம்ப சூப்பரான படம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அடுத்த ரெக்கமெண்டேஷன் வரேன். பை.